ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சண்டே விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுனது, அதுக்கப்புறம் சண்டே வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து விலாகை ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலையில் எப்பவும் போல் 6 மணிக்குள்ளே நிலவாசல்லாம் வந்து விளக்கு ஏற்றியாச்சு. பிரம்ம முகூர்த்த பூஜை ஆரம்பித்து 19வது நாள் இன்னையோட. டெய்லியுமே வீட்டில் விளக்கு ஏற்றுற உங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜெல்லாம் சமைக்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு அக்கா வந்து கேட்டிருந்தாங்க. வீட்டில் நான்வெஜ் இல்லாத நாள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டும்தான், செவ்வாய் வெள்ளி மட்டும்தான் எங்கள் வீட்டில் நான்வெஜ் இருக்காது. மற்ற நாளில் எல்லா நாளுமே முட்டை, கருவாடு அந்த மாதிரி வந்து டெய்லியுமே ஏதாவது ஒன்று எங்கள் வீட்டில் செஞ்சு தர சொல்லுவாங்க. அதனால் வந்து செஞ்சு வச்சுட்டு நான் வந்து வீட்டெல்லாம் தொடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து விளக்கு ஏற்றுவேன். நான் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் அவ்வளோக்காலாம் விரும்ப மாட்டேன். அதுக்குன்னு வந்து சாப்பிடவே மாட்டிங்களா அப்படின்னு கேட்பீங்க. சுத்தமாகவே சாப்பிடாமல் இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக வந்து சுத்தமாகவே தொடாமல் இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறனால என்னை பார்த்துட்டு என்னோடய குழந்தைங்களாம் வந்து அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் எங்கள் வீட்டில் நீ சாப்பிடாதனால தான் குழந்தைங்களும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து இதனாலேயே சண்டை வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஏன் குழந்தைங்களும் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்காக நான் வந்து இப்போது அதை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் ரொம்ப வந்து விரும்பி சாப்பிட மாட்டேன். அதே மாதிரி வெறும் குழம்பு மட்டும் ஊற்றி சாப்பிட்டுப்பேன். கறியெல்லாம் சாப்பிட மாட்டேன். ரீசெண்டாக எனக்கு வந்து பேக் பெயின் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போயிருந்தப்போ சொன்னாங்க, கண்டிப்பாக வந்து நான்வெஜ்ஜில் நாட்டுக்கோழியும் மீனும் வந்து எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து 30க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ டாக்டர் சொன்னதுலேருந்து சரி குழந்தைங்களுக்காக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இல்லைங்களா, அதனால் வந்து நாட்டுக்கோழியும் மீனும் மட்டும் எடுத்துப்பேன். மட்டன் வந்து சுத்தமாக நம்மளுக்கு வந்து சேராது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பூரி தான் வந்து பாப்பா அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. பூரி வந்து ரொம்ப நேரத்துக்கு அந்த புஸ்ஸுங்கிறது அமுங்காமல் இருக்கணும் அப்படின்னா 2 ஸ்பூன் ரவை வந்து கோதுமை மாவோட சேர்த்து பிசைஞ்சிங்க அப்படின்னா பூரி வந்து சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நேரத்துக்கு அந்த புஷ்ஷுன்னு இருக்கிறது வந்து அமுங்காது. இன்றைக்கி உருளைக்கிழங்கும் பட்டாணியும் போட்டு தான் வந்து குருமா வந்து வைக்க போகிறேன். சொல்கிற மெத்தடில் ஒரு டைம் வந்து நீங்கள் குருமா செஞ்சு பாருங்கள். உண்மையிலே பூரி குருமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் சேவிங்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சேவிங்ஸ் பற்றி எனக்கு அவ்வளோக்காலாம் தெரியாது. நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறேனோ அதை வேணால் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வந்து அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். சேவிங்ஸ் அப்படிங்கிறப்போ டெய்லி, வீக்லி, மந்த்லி இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது டெய்லி ஒரு 5 ரூபாயாவது நம்ம சேமிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. 5 ரூபா காயின்ஸாக நான் வந்து சேர்ப்பேன். 5 ரூபா, 2 ரூபா காயின், 5 ரூபா காயினாக வந்து நான் சேர்த்து வைப்பேன். இது வந்து என்னோடய டெய்லி சேவிங்ஸ். இது வீக்லி சேவிங்ஸ் அப்படிங்கிறப்ப வாரம் ஒரு 50 ரூபா எடுத்து வைப்பேன். இது வந்து என்னோடய வீக்லி சேவிங்ஸ். மந்த்லி சேவிங்ஸ் அப்படிங்கிறப்ப மாதம் மளிகை சாமான் வாங்குகிறோம் இல்லைங்களா, அதில் வந்து 100, 200, 500, 1000 அந்த மாதிரி கூட மிச்சமாகறதெல்லாம் வந்து மளிகை சாமான் வாங்கிட்டு அதை வந்து மந்த்லி சேவிங்ஸாக பண்ணுவேன். இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அதுவும் வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் பர்ஸில், டப்பாவில் இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது செலவாக தான் செய்யும். உண்டியல் வாங்கிக்கோங்க. அதாவது எடுக்கவே முடியாத அளவுக்கு இருக்குது பாருங்கள் உண்டியல், மண் உண்டியல் வந்து வாங்கிக்கோங்க. அதில் 3 உண்டியல் வாங்கிக்கோங்க. வீக்லிக்கு 1, மந்த்லிக்கு 1, டெய்லிக்கு 1 அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு நீங்கள் அதில் வந்து இந்த நான் சொன்ன மெத்தடில் சேவிங்ஸ் வந்து பண்ணி பாருங்களேன். இயர் எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீபாவளி அப்போ ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு 10,000 15,000 உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். அதை வச்சு நம்ம தீபாவளி கொண்டாடலாம். இல்லை நம்ம வந்து ஏதாவது குழந்தைங்களுக்கு வாங்குறதா இருந்தால் அதை வாங்கலாம். ஒரு வேளை ஸ்கூல் ஃபீஸ்க்கு வந்து கட்டுறதுக்கு பணம் இல்லை அப்படின்னா அதை வச்சு நம்ம பண்ணலாம். சின்ன சின்ன விஷயங்கள் தான், அது வந்து பெருசாக வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும். ஸோ வந்து இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச மெத்தடை வந்து நான் சொல்லியிருக்கேன். இதுமாரி டெய்லி விலாக்லேயும் வந்து நானும் ஷேர் பண்ணுறேன். நான் எவ்வளோ எடுத்து வைக்கிறேன், அதே மாதிரி நீங்களும் எவ்வளோ எடுத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். டெய்லியும் நம்மளும் வந்து சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எல்லாத்துக்கும் வந்து வரும் இல்லைங்களா. நம்ம வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையிலையாவது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதனால தான் குருமா வைக்கிறப்ப நம்ம வந்து கடல மாவு குருமா வைப்போம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக பொட்டுக்கல்லையும் லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பையும் அரைச்சி நீங்கள் வந்து குருமாவில் சேர்த்து பாருங்கள். குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து குருமா வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இவ்வளோ நாளாக தெரியாத ஒரு விஷயத்த நான் வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். பூரி போட்டோம் அப்படின்னா இப்போ 1/2 லிட்டர் எண்ணெயில் வந்து நம்ம பூரி போடுறோம் அப்படின்னா
எண்ணெய் ஃபுல்லாக கருப்பாகி அது வந்து அடுத்த டைம் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கே அந்த மனசே வர்றதில்ல. அந்த மாதிரி இருந்துச்சு. இதற்கெல்லாம் என்ன ரீசன்னு பார்த்தா, நம்ம வந்து மாவு வச்சு தேய்க்கிறது தான் அது வந்து மாவு அந்த எண்ணெய் வந்து கருப்பாகுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி எண்ணெய் வச்சு தேய்ச்சிருக்கேன். இது மாதிரி யாரெல்லாம் வந்து ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதை வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மட்டும்தான் இப்படியா இல்லை என்னையோடு சேர்ந்து இருக்கிறீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ வந்து இப்போ நம்மளுக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு, பூரி ரெடி ஆயிடுச்சு. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி தான். எங்கள் வீட்டில் பூரி செஞ்சோம் அப்படின்னா தேங்காய் சட்னி இல்லை அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட மாட்டாங்க. எனக்கு வந்து தேங்காய் சட்னி அவ்வளோக்கா வந்து பூரிக்கெலாம் வந்து பிடிக்காது. நான் வந்து குருமா வச்சு தான் சாப்பிடுவேன். எனக்கு சாப்பிட்லான்ட்டு தட்டில் போட்டேன், என்னை விட்டுட்டு நீ சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு வந்து எப்போவுமே வைக்காமல் நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் வந்து இன்றைக்கி மறந்துட்டேன்னு சொல்லிட்டு வந்து கத்தி குமிச்சு ஞாபகப்படுத்திட்டாங்க. சரி இவங்களுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க எடுத்ததுக்கப்புறமா நம்ம சாப்பிட்லாம். இவங்க எடுக்கிறாங்களா எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். காலையில் கரெக்டாக ஒரு 9 மணி அப்படின்னா எது எப்படியோ இவங்களுக்கு வந்து நான் சாப்பாடு வச்சே ஆகணும். ஏன்னா வந்து நான் வச்சு பழக்கிட்டேன். அதாவது முறுக்கு, ஜிலேபி அந்த மாதிரிலாம் வந்து மிக்சர் இந்த மாதிரிலாம் வந்து வச்சு பழக்கிட்டேன். அதனால் வந்து காலையில் ஒரு 9, 9:30 அப்படின்னா வந்து என்னை கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இவங்கெல்லாம். அதே மதியானம் சமைச்ச உடனே ஃபஸ்ட்டு சாப்பாடு காகத்துக்கு வந்து எடுத்து வச்சுருவேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சமைச்சு சாப்பிட்டு இப்போ வந்து நானும் பாப்பாவும் கொஞ்சம் வெளியில் வந்து கிளம்புனோம். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லிட்டு கிஃப்ட் வாங்குறதுக்காக வந்து கடைக்கு வந்து போயிருந்தோம். போகிற வழியில் அப்படியே இந்த கடையில் வந்து எப்போவுமே சிக்கன் வாங்குறதா இருந்தால், மட்டன் வாங்குறதா இருந்தாலும் இங்கே தான் வந்து அந்த அம்மாட்ட வந்து சொல்லிட்டு போவேன். அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. போயிட்டு வந்துட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம். நல்லா தெரிஞ்சவங்க, எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இவங்கக்கிட்ட. இப்போ வந்து போய் சூப்பர் மார்க்கெட்டில் போய் பாப்பாவோட ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட்டும் வாங்கிட்டு, சிக்கன் வந்து அவங்க ரெடியாக வந்து வெட்டி வச்சுருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து இப்போ சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து என்ன நம்ம வீட்டில் மேல்னு பார்த்திங்கன்னா, நாட்டுக்கோழி சிந்தாமணி தான். நாட்டுக்கோழி சிந்தாமணியை இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் இந்த கறி பிடிக்காத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிடுவாங்க. இது சமைச்சோம் அப்படின்னா அந்த சட்டி காலி ஆகுது பாருங்கள், அந்த சட்டிகளில் வந்து சாப்பாட்டை போட்டு பெரட்டி சாப்பிட்றதுக்கு நீ நானும் எல்லாம் போட்டி போட்டுப்பாங்க. வந்து நம்ம ஒரு கதைக்கு போயிடலாங்களா? ராஜா, அந்த ராஜா வந்து டெய்லி 2 பேத்துக்காவது தானம் பண்ணிடுவார். அப்போ வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஏழையையும் ஒரு பாட்டு பாடுற ஒரு அந்தணரையும் கூப்பிட்டு 2 பேத்துக்கும் வந்து அவர் வந்து தானம் பண்ணுறாரு. அப்போ அந்த அந்தணர் வந்து கேட்குறாரு, என்னையோட எல்லாத்துலேயுமே கீழே தரம் குறைஞ்சவன் இவனுக்கு வந்து என்னையோட நீங்கள் சரிசமமாக நீங்கள் வந்து அவனுக்கு பரிசு கொடுக்குறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து ராஜா வந்து சொல்கிறாரு, தானங்கிறதே இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான். அதை வந்து இப்போ கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ உன்னையோட அவனுக்கு தான் நிறையா தேவைப்படுது. அதனால் வந்து நான் உன்னையோட அவனுக்கு நான் நிறையா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பொற்காசுகளை வந்து கொடுக்குறாரு. நம்ம எந்த இடத்துல எப்படி பேசுகிறோங்கிறது முக்கியம். அதுவும் இல்லாமல் நம்ம யாருக்கு உதவி பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ வந்து நம்ம வந்து யாருக்கு உதவி பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கஷ்டப்படுறவங்கள பார்த்து வந்து நம்ம உதவி பண்ணணும். நம்ம தான் ஒரு இடத்துல புத்திசாலி அப்படின்னு நினச்சிட்டு பேசுவோம். ஆனால் வந்து நம்ம பேசுகிற சில வார்த்தைகளே நம்மளுக்கு வந்து வினையாக முடிஞ்சிடும். அதுதான் வந்து இந்த கதையிலேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். கதை எப்படி இருந்துச்சுன்ட்டு சொல்லுங்கள். கதைக்கான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராஜா அவங்களுக்கு எண்ணத்தை வந்து பரிசாக வந்து கொடுத்தாரு. அதாவது தானமாக கொடுத்தது என்ன அப்படிங்கிறது தான் இன்னைய கதைக்கான கொஸ்டின். இன்னையிலேருந்து டெய்லியுமே வர்ற நம்ம லாங் வீடியோவை வந்து கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். டெய்லியுமே கேட்குற கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். வீக்கோட எண்டில், அதாவது சண்டே அன்னைக்கு நம்ம வந்து வின்னர் யார் அப்படிங்கிறத வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.